சிட்டிசன் விருதுகள் 2025 இன்னைக்கு நம்ம கூட ராஜ் எக்ஸிம் குரூப் ஆஃப் கம்பெனிஸுடைய நிறுவனர் மதிப்புரிய திருப்பதி ராஜன் சார் நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாரு. பேச பேச எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அண்ட் இறுதியாக பொதுமக்கள் கிட்ட ஒரு சில விஷயங்கள். பொதுமக்கள் நம்ம நகரம் தூய்மையான நகரமாக மாறுவதற்கு நம்மால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் சிந்திச்சாலே போதும். நமக்கு பல ஆன்சர்ஸ் நம்ம மனசே நமக்கு கொடுக்கும். ஸோ தூய்மையான நகரங்களில் எப்படியெல்லாம் பாதுகாக்கிறாங்க, அது மாதிரி நம்ம நகரம் இருக்க வேண்டும்னு ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும். கண்ட இடங்களில் குப்பையை கொட்டுற மனோநிலை மாற வேண்டும். அதை மாறி எங்கே குப்பையை கொட்டணும் அதை சரியான வழியில் பிரித்து நம்ம பயன்படுத்தினோம்னா அந்த குப்பைகளை மறுசுழற்சிக்கு கொண்டு நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட ஒவ்வொரு பப்ளிக்கும் சிந்தித்து செயல்பட ஆரம்பித்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மதுரை முதன்மையான ஒரு நகரமாக தூய்மையான ஒரு நகரமாக மாற முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தூங்கா நகரம் தூய்மையான ஒரு நகரமாக மாறணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி எடுப்போம் சார். தேங்க்யூ சார். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். ரேடியோ சிட்டி உங்களுக்கு மதுரை சிட்டிசன் அப்படின்ற ஒரு விருது கொடுக்கணும் சார். போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது சார் தம்பி. அதாவது நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இது நல்ல முயற்சியாக நல்ல தொடக்கமாக எல்லாரும் பார்த்து புரிந்து இது நல்லது, இது நமக்கு தேவை அப்படிங்கிறத வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் எல்லாரும் இந்த திட்டத்துக்கு உள்ளே வரணும், எல்லாரும் செயல்படணும். மதுரையை தூய்மையான நகரமாக மாற்றுவதற்கு ஒவ்வொருத்தரும் செயல்படணுங்கிறதுக்கு நம்மளுடைய பயணம் நீண்ட தூரம் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். ரேடியோ சிட்டி இந்த மாதிரி சிட்டிசன்ஷிப் கொடுக்கறது அப்படின்னா பல பேர் இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் இந்த மாதிரியான ஒரு நல்ல முயற்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிற வருவது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அனைவருக்கும் இந்த தூய்மையான நகரை உருவாக்குவதற்கான இந்த சோஷியல் பொறுப்பை எடுக்கணும் அப்படிங்கிற சமுதாய ஒரு நல்ல முயற்சியில் நீங்களும் பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிறத நான் உங்களை எல்லாரையும் இணைந்து பயணிப்போம் அப்படிங்கிறத நான் இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய மதிப்புமிக்க நேரத்தை எங்களுடன் பேசி நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய சேவைகளை பற்றி பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்டு மக்கள்கிட்ட பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நிறைய பேரை கண்டிப்பாக இது இன்ஸ்பயர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மதுரையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகக்கூடிய நிறைய மனிதர்களை சிட்டிசன் விருதுகளை நம்ம பார்க்க போகிறோம். எங்கேயும் போக மக்களுங்க மக்களுக்கு எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.9 ரேடியோ சிட்டி ஜாக்சன் பேசிட்டு இருக்கிறேன்.